உமர் அந்த சொல்ல போக்கிலே ஒரு கம்பீரம், ஒரு வீரம். எப்படி இருந்தவர் சொன்னார், நான் பெற்றன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்தை வாள் எடுத்துட்டு வந்தா சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடையில கண்டு சொன்னாங்க, நீ முகமது நபியை புறவு வெட்டலாம், முதலாவது ஓண்ட வீட்டுக்குள்ள போய் பாரு. என்ன எந்த வீட்டுல? என்ன ஓண்ட வீட்டுல ஓண்ட தங்கச்சி மச்சானும் இஸ்லாத்துக்கு வந்தான். எப்படி கோபம் வரும்? முகமது நபியை புறவு பார்ப்போம், போனா வீட்டுக்குள்ள போய் பலார்னு ஒரு அறை தங்கச்சியில கண்ணத்துல விட்ட அறையில கண்ணம் வடிச்சு ரத்தம் கொட்டுது. மச்சான தள்ளி விட்டு ஏறி மிரி. புதிய மார்க்கமா உங்களுக்கு தேவைப்படுது, இஸ்லாமா தேவைப்படுது உங்களுக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கச்சி உமரோட பிறந்தவர் தானே. புலியோட எலியா பிறக்கும்? புலியோட எலி பிறக்குமா? புலியோட புலி தான் பிறக்கும். சொன்னாவா, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், உன்னால என்ன செய்யணுமோ செய் பாப்போம். இப்ப பார்த்தார் தங்கச்சியில கண்ணத்துல ரத்தம் ஓடுது, வெக்கம் வந்துட்டு, பொம்பளை கடிச்சிட்டேனே. வீரன் உண்மையான ஆம்பளை பொம்பளை கடிக்க மாட்டான், கோவத்தை அடிச்சு போட்டார். இப்ப கட்டில பார்த்தா என்னமோ ஒன்று இருக்குது, ஒரு தாள். அந்த தாள்ல என்னமோ எழுதப்பட்டிருக்குது அரபியில. அதை எடுக்க போனா தங்கச்சி சொன்னா தரையலாது. ஏன் தரையலாது? நீ சுத்தம் இல்லாதவர், அசுத்தமானவர், குளிச்சு சுத்தமாகி வா, நான் தாரேன். எவ்வளோ கேட்டு கொடுக்கல. குளிச்சுட்டு வந்து எடுத்தார், கையில வாசிச்சார் சூரா தாஹாவுடைய வசனம், இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ். சும்மா அனல்லாஹ் இல்ல, இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ். ஒரு வசனம். யோசிக்கணும், நாங்க முஸ்லிம்கள் எத்தனை வருஷமா சூரா ஃபாத்திஹாவை கேட்கிறோம். இந்த கல்புல என்ன மாற்றம் வந்துரு? எவ்வளவு குர்ஆன் வசனத்தை கேட்கிறோம், எவ்வளவு அழகா அந்த பள்ளிவாசல்ல ஓதுறாங்க, பின்னால நின்று தொழுகிறோம். வீட்டுல ஒரு ஆள் மௌத்தாகினா, குடும்பத்துல ஒரு ஆள் மௌத்தாகினா 4 நாள் 5 நாள் அப்படியே பேரஞ்ச மாதிரி இருக்கான். சாப்பாடு மிறங்குது இல்லை, தண்ணி மிறங்குது இல்லை. ஏன்? மௌத்தாகின அதிர்ச்சி, மௌத்தாகின அதிர்ச்சி, கவலை. நான் கேட்கிறேன், நீங்களும் நானும் ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்தை பார்த்து அதில் அர்த்தத்தை விளங்கி பயந்து குறைஞ்சது ஒரு மணித்தியாலம் கண்ணீர் வடிச்சிருப்போமா? இப்படியான சமூகம் தான் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய உதவியை இருக்கக்கூடிய சமூகம். இப்படியான சமூகத்தை உருவாக்குற மாதம் தான் இந்த ரமலான் மாதம். ஒரு வசனம் தான், ஒரு வசனம் தான். எங்க போனார் அவர்? எங்க போனார்? எந்த அந்தஸ்தை அடைந்தார்? 40வதாக இஸ்லாத்துக்கு வந்தவர் 2வது அந்தஸ்துக்கு வந்தார்.